தாரகாசுரன் போரில் கொல்லப்பட்ட பிறகு அவனுடைய மகன்களான வித்யுன்மாலி, தாரகாட்சன் மற்றும் கமலாட்சன் ஆகிய மூவரும் தங்கள் தந்தையின் மரணத்துக்காக தேவர்கள் மீது பழிவாங்க விரும்பினர். 3 அசுரர்களும் பிரம்மதேவரை நோக்கி மிக கடுமையான தவம் புரிந்தனர். அவர்களின் தவத்தால் மகிழ்ந்த பிரம்மனிடம் அவர்கள் மூவரும் கேட்ட வரம், யாரும் அழிக்க முடியாத 3 சக்தி வாய்ந்த வானில் பறக்கும் ஆற்றல் மிக்க நகரங்கள் வேண்டும். இந்த நகரங்களை ஒரே நேரத்தில் ஒரே அம்பு கொண்டு, அதுவும் அந்த 3 நகரங்களும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது மட்டுமே அதற்கு அழிவு நிகழ வேண்டும். பிரம்மனும் இந்த அரிய வரத்தை அளித்தார். வித்யுன்மாலிக்கு வெள்ளியாலான நகரம், தாரகாட்சனுக்கு பொன்னாலான நகரம், கமலாட்சனுக்கு இரும்பாலான நகரம் எனப்பெற்றன. இந்த 3 நகரங்களும் திரிபுரங்கள் என்று அழைக்கப்பட்டன. இந்த திரிபுரங்களை பெற்ற அசுரர்கள் மூவரும் வானில் பறந்தபடியே தேவலோகத்தின் மீது படையெடுத்து பல அட்டூழியங்களை செய்தனர். தேவர்கள் அனைவரும் சேர்ந்து சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். சிவபெருமான் எப்படி திரிபுரங்களை அழித்தார் என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.